4 பிள்ளைகளையும் அழைத்து மூத்த மகனிடம் சொன்னார், உனது தாய் கற்பை நழுவ விட்டு விட்டார், அவருடைய கழுத்தை துண்டித்து விடு என்று சொன்னதும் மூத்த மகன் சொன்னான், தந்தையே, தந்தையும் குருவுமாக எங்களை வழி நடத்துகின்ற நீங்கள் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று அன்னையை முதலிலே அடையாளப்படுத்திய நீங்கள் அன்னையை கழுத்த விட்ட சொல்கின்றீர்களே, இந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன், என்னால் இதை முடியாது என்று சொன்னான். 2வது மகனை கூப்பிட்டார், அவன் அவ்வாறே சொன்னான். 3வது மகன் அவ்வாறே சொன்னான். இறுதியாக கடைசி மகனான இந்த பரசுராமரை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், மகனே, உனது தாய் கற்பிலே தவறிவிட்டார், அதனால் உனது தாயினுடைய கழுத்தினை துண்டாக வெட்டி விடு என்று சொன்னதும் பரசுராமர் சொன்னார், தந்தையே, குருவும் நீங்களே, எனது தந்தையின் நீங்களே, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொன்னாலும் தாயை விட எனது தந்தை தான் எனது வழிகாட்டி, எனது குரு, எனது தந்தையின் வாக்கை நான் மீற மாட்டேன், இதோ நான் எனது தாயின் கழுத்தை துண்டிக்கிறேன் என்று மழு ஆயுதத்தை கையிலே எடுத்ததும் ரேணுகா தேவி ஓடத் தொடங்கினார். ஆன்மீக அன்பர்கள் அத்துணை பேருக்கும் தெய்வநாயகம் சுவாதமாக்கிய நான் எங்களுடைய KT சிவம்பிளக்கு என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக இந்த வேளையில் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் மகாபாரத கதை போக்கின் தொடர் கதையினை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அதனுடைய பாகம் 9 தற்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பரசுராமருடைய காலை அம்பை பற்றி பிடித்துக் கொண்டு எனக்கு அபயமளிக்க வேண்டும் என அழுது புலம்பியதன் காரணமாக, மகளே, உனக்கு அபயம் அளித்தேன், எழுந்து விடயத்தை சொல் என்று பரசுராமர் கூறுகின்றார். என்னை பீஷ்மர் திருமணம் செய்ய மறுக்கின்றார், எனது வாழ்வை அளித்து விட்டார், இப்போது வாழ்க்கையை தாருங்கள் என கேட்டால் என்னை திருமணம் செய்ய முடியாது, என்னை விரட்டி விட்டார், எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் பகவானே என்று பரசுராமரை அம்பை வணங்கினார். அவ்வளவுதானே, எனது மாணவன் ஒழுக்க சீலன், எனது வார்த்தையை மீற மாட்டான், நீ உடனடியாக வா என்று சொல்லி தேரிலே ஏற்றிக்கொண்டு அஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்தார் பரசுராமர். இங்கு வந்ததும் குரு வருவதை கண்ட பீஷ்மர் எழுந்து ஓடி வந்து குருவை வணங்கி குருவுக்குரிய அத்தனை பணிவிடைகளையும் செய்து பொன்மேடையிலே அவரை இருத்தாக்கி அவருக்குரிய வணக்கங்களை எல்லாம் தெரிவித்து வரவேற்று, குருவே, நீங்கள் வந்த காரியம் என்ன என கேட்டார். அவர் சொன்னார், மகனே பீஷ்மா, எதுவுமல்ல, இந்த பெண்ணை நீ திருமணம் செய்ய மாட்டாய் என்று சொல்றியாமே, இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள என்று சொன்னார். குருவே, நீங்கள் தெரிந்துதானா இந்த விடயத்தை என்னிடம் கூறுகின்றீர்கள்? நாங்கள் திருமணம் செய்ய முடியாது, இந்த பிறப்பிலே எனக்கு பெண் பாசம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதை நான் சத்தியம் பண்ணி எல்லாம் வாக்கு கொடுத்திருக்கின்றேன், ஆகவே நான் அந்த வாக்கை மீற முடியாது, எனது தந்தைக்கு கொடுத்த வாக்கை என்று சொன்னதும் அதையெல்லாம் ஏற்க முடியாது, அந்த பெண்ணை நீ மணந்துதான் ஆக வேண்டும் என மீளவும் பரசுராமர் சொன்னார். பரசுராமர் மிகவும் ஒரு கோபம் பொருந்தியவர். குறிப்பிட்டதும் பீஷ்மர் சொன்னார், குருவே, எனது உயிரை வேணும் என்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் என்னால் இந்த பெண்ணை மட்டுமல்ல எந்த பெண்ணையும் இந்த புறவியிலே என்னால் மணந்து கொள்ள முடியாது என்று சொன்னதும், அப்படியானால் என்னுடன் நீ போர் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார். பரசுராமருடைய பலத்தினை நாங்கள் தெரிவதாக இருந்தால் பரசுராமர் யார் என்பது என்ற விடயத்தை நாங்கள் சற்று தெரிந்திருக்க வேண்டும். பரசுராமர் யார் என்றால் யமதக்கினி முனிவருடைய மகன். யமதக்கினி முனிவர் சிவனுடைய மறுவடிவம் என்று சொல்வார்கள். அவ்வளவு தபசீல சிவனை போன்ற ஒரு பகவான். அவருக்கு 4 பிள்ளைகள், 4 ஆண் குழந்தைகள். அந்த 4 குழந்தைகளிலே 4வது கடைசியாக பிறந்தவர் தான் இந்த பரசுராமர். இவருடைய கதையினை, இவருடைய வீரத்தினை, இவருடைய கோபத்தினையும் நாங்கள் அவனத்தை இந்த வேளையிலே உங்களுக்கு சுட்டி காட்டி விட்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் அவருடைய பலம், பரசுராமர் யார், அவருடைய வேகம் என்ன என்பது எங்களுக்கு புரியும். யமதக்கினி முனிவர் தொடர்ச்சியாக சிவபூசை செய்வதற்காக தனது மனைவி ரேணுகா தேவி குளத்திலே போய் நீராடி விட்டு அந்த குளத்திலே கரையேறி அந்த குளக்கரையிலே இருக்கிற மண்ணை எடுத்து தனது கணவன் யமதக்கினி முனிவரை மனதிலே நினைத்தவுடன்
ஒரு மண் பானை ஒன்று அப்படியே உருவாகும். அதிலே நீரை எடுத்துக்கொண்டு யமதக்கினி முனிவருடைய பூசைக்கு கொடுத்தது அந்த நீரை வைத்துக் கொண்டுதான் அவர் வளமையாக சிவபூசையினை செய்து வந்தார். வளமையாக இவ்வாறு நடந்திருக்கின்ற வேளையிலே ஒரு தினம் நீராடுவதற்காக சென்ற ரேணுகாதேவி, மிகவும் கற்பிலே சிறந்த ரேணுகாதேவி அங்கு போய் நீராடி விட்டு எழுந்து பார்க்கின்ற வேளையில் அந்த நீரிலே ஒரு நிழல் அடித்து சென்றது. மேலாலே ஒரு கந்தருவன் பறந்து சென்றான். அவனுடைய அந்த அழகினுடைய ஒளி அந்த நீரிலே பட்டதனால் ஒருவேளை ஒரு சிறிய வேளை தனது கற்பை மீறி இவ்வளவு அழகனா இந்த நீரிலே தனது உருவம் விழும் அளவிற்கு என்று மனதிலே ஒரு நொடிப்பொழுதில் நினைத்தாள் ரேணுகா. நினைத்து விட்டு கரையேறி வந்து மண்ணை அள்ளி கணவனை நினைத்தால் பானை வரவில்லை. கற்பு கலைந்து விட்டது. இவ்வளவு கற்பாக இருந்த ரேணுகா ஒரு நிமைப்பொழுதில் நினைத்த விடயத்திலே அந்த விடயம் நடைபெறுகின்றது. மீண்டும் மீண்டும் மண்ணை அள்ளி தனது கணவனை வேண்டுகின்றால் பானை உருவாகவில்லை. பயந்த பயத்துடன் மெதுவாக நடந்து வந்ததும் பெண் மிகவும் நேரம் கடந்ததனால் மிகவும் கோபப்படுகின்றார். சிவபூசைக்கான அந்த நேரங்கள் கடந்து கொண்டு போகின்றது. யமதக்கினி முனிவருக்கு இயற்கையிலே பாரிய கோபம் வருகின்றது. சிவனுக்குரிய அந்த பூசையினை உரிய நேரத்திலே மனைவி நீர் கொண்டு வரவில்லை, அதனால் செய்யவில்லை என கோபிக்கின்றார். அந்த வேளையிலே ரேணுகாதேவி முன்னால் வந்தா, பெண்ணே என்ன நடந்தது? இதுவரையிலே நீ ஒரு சிறிய பிழையும் விடாத நீ எனக்கு உகந்த மனைவியாக இருந்து என்னுடன் இவ்வளவு நாளும் கற்புக்கரசியா வாழ்ந்த உன்னால் ஏன் நீர் கொண்டு வர முடியவில்லை என்று கேட்டதும் வாயை துறந்து எதுவுமே பேச தெரியாமல் மௌனியாக குனிந்து நிற்க என்ன நடந்ததென்று யமதக்கினி முனிவர் ஞானத்தினால் பார்க்கின்றான். நடந்த விடயம் அவ்வாறே தெரிகின்றது. மிகவும் கோபப்பட்டார். ஒரு கற்புக்கரசியான நீ ஒரு கற்பை இழந்து வந்து நிற்கின்றாய் என்ற கோபத்திலே 4 பிள்ளைகளையும் அழைத்து மூத்த மகனிடம் சொன்னார், உனது தாய் கற்பை நழுவ விட்டு விட்டார், அவருடைய கழுத்தை துண்டித்து விடு என்று சொன்னதும் மூத்த மகன் சொன்னான், தந்தையும் குருவுமாக எங்களை வழி நடத்துகின்ற நீங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறிதவும் என்று அன்னையை முதலிலே அடையாளப்படுத்திய நீங்கள் அன்னையை கழுத்த விட்ட சொல்கின்றீர்களே, இந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன், என்னால் இதை முடியாது என்று சொன்னான். 2வது மகனை கூப்பிட்டார். அவன் அவ்வாறே சொன்னான். 3வது மகன் அவ்வாறே சொன்னான். இறுதியாக கடைசி மகனான இந்த பரசுராமரை கூப்பிட்டு சொன்னார், மகனே, உனது தாய் கற்பிலே தவறிவிட்டார், அதனால் உனது தாயினுடைய கழுத்தினை துண்டாக வெட்டி விடு என்று சொன்னதும் பரசுராமர் சொன்னார், தந்தையே, குருவும் நீங்களே, எனது தந்தையின் நீங்களே, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொன்னாலும் தாயை விட எனது தந்தை தான் எனது வழிகாட்டி, எனது குரு, எனது தந்தையின் வாக்கை நான் மீற மாட்டேன், இதோ நான் எனது தாயின் கழுத்தை துண்டிக்கிறேன் என்று மழு ஆயுதத்தை கையிலே எடுத்ததும் ரேணுகா தேவி ஓடத் தொடங்கினார். ஏன் ஓடுனாண்டால் சாவுக்கு பயந்து ஓடவில்லை, மரணிக்க போறேன் என்று ஓடவில்லை. 3 மகன்களும் பாவத்தை செய்யாமல் தப்பிவிட்டார்கள். இந்த கடைசி பிள்ளை எல்லாம் தாயினுடைய கழுத்தை துண்டித்து இந்த பாவத்தை ஏற்க போகின்றான் என்ற பயத்திலே தனது பிள்ளையை காப்பாற்ற வேணும் என ஓடி சென்ற ரேணுகாதேவி ஒரு பறையர் குடியிருப்புக்குள்ளே, பறையர் சேனைக்குள்ளே ஓடி போனார். அங்கு ஒரு இளம் தம்பதிகள் மிகவும் குடிசையிலே இருக்கின்ற அந்த பறையர் சேரிக்குள்ளே இருக்கின்ற ஒரு பறை குடும்பத்தினுள்ளே போய் எமக்கு அபயம் அளிக்க வேணும் என்றதும், அபயம் அளித்தேன் தாயை பாருங்கள் என்று வீட்டுக்குள் எடுத்தார்கள். எடுத்ததுக்கு பிறகுதான் ரேணுகா நடந்த கதையை சொன்னதும் ஒன்றுமே செய்ய முடியாமல் உள்ளுக்க இருங்கள் என்று சொன்னோடனே அதே வழியில் வந்து அதே குடிசையினுள்ளே பரசுராமர் புகவலிக்கிட்டதும் இந்த கணவனும் அந்த ஏழையான கணவனும் மனைவியும் முன்னால் வந்து நின்றார்கள். அப்போது பரசுராமர் சொன்னால், எனது தாயின் கழுத்தை நான் எனது தந்தையின் கட்டளையின்படி நான் துண்டாட வேண்டும், விலகி விடுங்கள், வழியை விடுங்கள் என்று சொன்னதும் இவர்கள் சொன்னார்கள், அபயம் அளித்தவரை அநியாயமாக கொலை செய்வதை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று
அவ்வாறானால் எங்களுடைய கழுத்தை வெட்டி விட்டுத்தான் நம்மால் ரேணுகாதேவியினுடைய கழுத்தினை நீங்கள் துண்டாட வேண்டும் என்று அன்று சொன்னதும் இருவருடைய கழுத்தையும் துண்டாக வெட்டி விட்டார். உடம்பு வேற தலை வேறாக உருண்டு போனார். அதற்கு பின் தாயை உள்ளே புகுந்து இழுத்து ரேணுகாதேவியினுடைய கழுத்தையும் துண்டாக வெட்டி விட்டு மழு ஆயுதத்திலே ரத்தம் ஒழுகின்றபடி பரசுராமர் அந்த மழு ஆயுதத்துடன் தனது தந்தை யமதகிரி முனிவரிடம் வந்து, தந்தையை, நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றி விட்டேன், நான் தாயை வெட்டி விட்டேன், தாயை வெட்டுவதற்கு இடையூறாக இருந்த 2 தம்பதியினர், பறை குலத்தைச் சேர்ந்த 2 தம்பதியினரையும் வெட்டி விட்டேன் என்று கூறியதும் மனம் மகிழ்ந்த யமதகிரி முனிவர் அந்த 3 பேரையும் சபித்து, எனது பிள்ளைதான் எனது வார்த்தையை மீறாதவன் என கேட்டுவிட்டு, சந்தோஷத்தில் நீ ஒரு வரத்தை கேளு மகனே, நான் தருகின்றேன் என்று சொன்னார். தனது புத்திசாலித்தனத்தால் பரசுராமர் கேட்டார், எனது தாயை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று. தந்தேன் என்று கமண்டலத்தில் கொடுத்து நீரை கொடுத்து சொன்னார். தனது தலையினை எடுத்து தாயினுடைய வெட்டப்பட்ட கழுத்திலே வைத்து விட்டு, அந்த நீரை தெளித்து என்றால் கமண்டலத்தில் இருக்கின்ற நீரை தெளித்தவுடன் உனது தாய் எழுந்து நிற்பால், சென்று வா என்று சொன்னார். எடுத்து ஓடி வந்தார். பாசத்துல தாயை உயிர்ப்பிக்கணும் என்ற அந்த அக்கறையிலேயே ஓடி வந்து அவசரமாக தனது முகத்தை, தாயினுடைய முகத்தை தலையோட தூக்கி கொண்டு அந்த பெண்ணுடைய உடம்பிலே வைத்து கமண்டல நீரை தொளித்து விட்டாள். எழும்பி நின்றார் தாய். வேடுவ பெண்ணின் உடல், தலை வந்து தாயின் உடல். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த பரசுராமர் மீண்டும் தனது தந்தையாகிய யமதகிரி முனிவரிடம் ஓடி வந்து நின்றார். நின்று சொன்னார், தந்தையே, இவ்வாறு நடந்து விட்டது, என்ன செய்வதென்ன? எதுவுமே செய்ய முடியாது, மீண்டொரு முறை வெட்டியொட்ட முடியாது. மாறி ஒட்டப்பட்டமையால் ரேணுகா இன்று முதல் மாரியம்மன் என அழைக்கப்படுவார். மாரியம்மன் என்று இன்றைய வழிபாடு, அன்று உருவான வழிமுறைதான் ரேணுகா தேவியினுடைய கற்பிலே மாரியம்மன் என்று அழைக்கப்படுவார். அந்த குலத்தை சார்ந்தவர்கள் அவருக்குரிய மூல முதல் பூசையினை செய்ய உரித்துடையவர்கள் என பெறம் கொடுத்தார். அவ்வாறே இந்த மாரியம்மன் வரலாறு உருவாகினதாக அந்த கதை சொல்கின்றது. பயமின்றி தனது தாயின் கழுத்தை துண்டித்து மீளவும் புத்திசாலித்தனத்தாலே தனது தாயை உயிர்ப்பித்தவர் தான் இந்த பரசுராமர். அது மட்டுமல்ல, சிவபூசையிலே யமதகிரி முனிவர் உறைந்திருக்கின்ற வேளையிலே காத்த வீரிய சுனன் என்கின்ற அரசன் மறைந்து நின்று தனது தந்தை பூசை செய்கின்ற வேளையிலே அந்த அரசன் யமதகிரி முனிவரை கொண்டு விட்டார். இந்த கோபத்தினை பொறுக்க முடியாத பரசுராமன் 21 தலைமுறைகள் சத்திரியர்களை, அரசர்களை 21 தலைமுறைகள் அழித்தார். தனது மழு ஆயுதத்தால் அழித்து அந்த இரத்தத்தை ஓரிடத்தில் தேக்கி வைத்து அந்த இரத்தத்தை கொண்டு தனது தந்தைக்கான கிரியையினை, தனது நீட்கடனினை செய்தார் என்று இந்த பாரதம் தெரிவிக்கின்றார். அவ்வளவு கொடூரமான கோபம் நிரம்பிய ஒருவர் தான் இந்த பரசுராமர். ஏற்றிக்கொண்டு இங்கு வந்து குறிப்பிடுகின்றார், நீ அவ்வாறானால் இந்த பெண்ணை மணக்கவில்லையானால் குருவாகிய என்னுடனே சண்டை செய்து வெல்ல வேண்டும் என்று கூறியதும், பரசுராமர் கூறியதும் இவர் சொன்னார், குருவே, என்னால் முடியாத விடயத்தை நீங்கள் தெரிவித்து என்னை போருக்கு அழைக்கின்றீர்கள். உங்களுடைய கையினால் நான் போரிலே மடிவனே தவிர, ஆனால் இந்த பெண்ணை மணக்க முடியாது என்று தெரிவித்ததும் இருவருக்கும் இடையில், கிருஷ்ணாச்சாரியாருக்கும் பரசுராமருக்கும் இடையிலான போர் ஆரம்பமாகின்றது. 1 நாள் 2 நாள் அல்ல, 10 தினங்கள் போர் நடைபெற்று ராமர் முன்னிலையிலே பரசுராமர் எவ்வாறு புறமுதுகிட்டு பின்வாங்கினாரோ அதே போன்று பீஷ்மர் முன்னிலையிலும் சண்டைக்கு நின்று பிடிக்க முடியாமல் குருவாகிய பரசுராமர் பின்வாங்கி சென்றார் என்று பார்க்கின்றோம். இதனை பார்த்த அம்பை வெறுப்புற்று இனி வேறு வழி இல்லை என நினைத்து காட்டிலே சென்று கொடூரமான ஒரு மிகவும் பயங்கரமான தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வியக்கத்தக்க வகையிலே ஒரு குன்றின் மேலேறி ஒத்த காலிலே நின்று அர்ஜுனன் பாசுவத அஸ்திரத்தை பெறுவதற்கு செய்த
ஒரு கொடூரமான தவத்தை போன்று பெருவிரலிலே நின்றால் 1 வருடம் 2 வருடம் அல்ல 6 வருடங்கள் தனது தவத்தினை மேற்கொண்டதன் பலனாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்து, மகளே என்ன வர வேண்டும் என்று கேட்டார். நான் பீஷ்மரை அழிக்க வேண்டும் என சொன்னதும் முருகன் பெருமான் சொன்னார், பீஷ்மரை அழிப்பதென்பது இந்த சாதாரணமான விடயம் அல்ல. பீஷ்மரை அழிப்பதாக இருந்தால் அவரை எதிர்த்து நிற்க வேண்டிய துணிவு இந்த லோகத்திலே பிறந்த அரசர்களுக்கு வர வேண்டும். அதற்காக நான் உனக்கு ஒரு தாமரை புஷ்ப மாலையினை தருகின்ற. இந்த மாலையினை அணிபவர்கள் பீஷ்மரை எதிர்க்கக்கூடிய தைரியம் அவர்களுக்கு தானாக வந்துவிடும் என மாலையை கொடுத்து முருகப்பெருமான் மறைந்தார். அந்த மாலையை எடுத்ததும் பீஷ்மரை அழித்து விடலாம் என்ற சந்தோஷத்திலே எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அரண்மனையாக ஏறி 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 ஒவ்வொரு அரசர்களிடமும் அம்பை வேண்டினால் யாருமே அந்த மாலையை வாங்கவும் இல்லை. பீஷ்மருக்கு எதிராக சண்டை செய்ய வரவும் இல்லை. அனைவரும் மறுத்தார்கள். இறுதியாக திருவத மகாராஜாவினுடைய அவைக்கே வந்து துருவதனிடம், வல்லமை மிக்கவனே, இந்த மாலையை போட்டு துருவத மகாராஜாவே நீ பீஷ்மரை எதிர்த்து நில், இந்த மாலையை போடு என்று சொன்னதும் இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போல் இருக்கின்றது. இவளை பிடித்து கொண்டு காட்டிலே விட்டுத்து வா என்று தனது பணியாளருக்கு உத்தரவிட்டார். பீஷ்மரை எதிர்ப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. அதை என்னால் எதிர்ப்பதென்று சொல்வதும் சரி, உயிரை விடுவதும் சரி. பீஷ்மரை எதிர்ப்பது இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த பெண்ணை பிடித்து கொண்டு காட்டிலே விட்டுத்து வா என்று துருவதன் சொல்ல, காவலாளிகள் அம்பையை இழுத்து கொண்டு செல்கின்றார்கள். அந்த வேளையிலே அரண்மனை வாயிலிலே உள்ள கதவிலே அந்த தாமர புஷ்ப மாலையை போடுகின்றார். துருவத மகாராஜா கூப்பிட்டு சொல்கின்றார், இந்த மாலையை எடுத்து போங்கள். கையால தொடக்கூட பயந்தார்கள். போனதுக்கு பிற்பாடு அந்த மாலையை யாரும் தொடாமல் துருவதன் காவலிட்டு பாதுகாத்தார் என்று பார்க்கின்றோம். காட்டிலே சென்ற அம்பை மீண்டும் கொடூரமான அதே தவத்தை புரிந்ததன் காரணமாக சிவபெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து, மகளே என்ன வேணும் என, நான் பீஷ்மரை அழிக்க வேணும் என சொன்னதும் சொன்னார், இந்த பிறப்பிலே அது சாத்தியம் அல்ல. பீஷ்மரை அழிப்பது இந்த பிறப்பிலே அது உன்னால் செய்ய முடியாது. நீ மறுபுறவி எடுத்து அடுத்த பிறப்பிலே பீஷ்மரை அழிப்பதற்கு உதவியாக இருப்பாயே தவிர பீஷ்மரை முழுமையாக அழிக்க உன்னால் முடியாது என சிவன் வரம் கொடுத்தார். கொடுத்து விட்டு மறைந்து விட்டார். இந்த மறுபுறவி எடுப்பது எப்போது காத்திருந்த என்று நினைத்த அம்பை தீயை மூட்டி தன்னை அதற்குள் விழும்போது நான் பீஷ்மரை அழிக்க வேண்டும் என்று கொண்டு விழுந்தார். ஒரு மரண தருவாயிலே பாரதம் சிறப்பாக கூறுகின்றது. அந்த மரண தருவாயிலே சொல்லுகின்ற விடயம் நடக்கும். அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு அந்த தீயிலே விழுந்தமையினால் அந்த தீயிலே விழுந்து மறுபுறவி எடுத்து துருவதனுக்கே பிள்ளையாக வந்து பிறந்தாள். துருவத மகாராஜாவினுடைய அவையிலே அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வருகின்றது. வளர்ந்து விளையாடி ஒரு சிறந்த குழந்தையாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து வருகின்ற அந்த குழந்தைக்கு துருவதன் சிறப்பாக வளர்த்து வருகின்றான் அந்த குழந்தையை. ஆனால் அதுக்கு சிகண்டினி என பெயர் வைத்து, ஒரு நாள் அந்த சிகண்டினி தனது அரண்மனையை வளைத்து வருகின்ற வேளையிலே, சிறு பிள்ளையாக இருக்கின்ற வேளையிலே அந்த மாலையை கண்டுவிட்டால், அந்த மாலை நீங்களோ கொடுத்த மாலையாக இருந்தால் உடனடியாக வாடிவிடும். அன்று முருகப்பெருமான் கையளித்த அந்த தாமர புஷ்ப மாலை அவ்வாறே அந்த கதவிலே இருந்தது. அதை எடுத்து அணிந்துட்டு மீளவும் போய் தனது தந்தையிடம் நின்று துருவத மகாராஜாவுடன் நான் பீஷ்மரை கொல்லப் போகின்றேன் என்று நின்றதும், மீளவும் யமன் இவளுடைய வடிவிலையா இங்கு வந்திருக்கென்று குறிப்பிட்டு காவலாளிகளை அழைத்து மீளவும் கொண்டு காட்டிலே இந்த பெண்ணை விட்டு வாருங்கள், இவளால் இந்த நாடு அழிந்து போயிடும் என்று குறிப்பிட்டார். மீளவும் அந்த பெண்ணை காட்டிலே அழைத்து கொண்டு விட்டார்கள். மீளவும் தவம் செய்து இருக்கின்ற வேளையிலே அந்த வழியாக கந்தருவன் ஒருவன் வந்தான். கந்தருவனிடம் மனவேதனையை சொல்லி அழுததும் அவன் தனது ஆணுருவத்தை கொடுத்து சிகண்டினியுடைய பெண் உருவத்தினை அவன் வாங்கி கொண்டான். அதனால் சிகண்டினியாக இருந்தவள் சிகண்டியாக மாறி மீண்டும் துருவத மகாராஜாவினுடைய அவையிலே வந்து மகாபாரத
குருச்சேத்திர போர் ஆரம்பமாகும் வரையும் இந்த பீஷ்மரை அழிப்பதற்காக அந்த எண்ணத்துடனே இந்த சிகண்டி அங்கு துருவதனுடன் வசித்து வந்தான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அன்பர்களே, தொடர்ச்சியாக இந்த மகாபாரத போக்கினை நாங்கள் வழங்கி வருகின்றோம். இதனுடைய தொடர் கதையினை அடுத்து வருகின்ற காணொளியிலே நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த தொடர் கதையினை நீங்கள் பார்ப்பதன் மூலம் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியினுடைய அறம் தர்ம நிலைநாட்டப்பட்ட பாரத மண்ணின் ஒரு புண்ணிய கதையினை உங்களால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். துல்லியமான முறையிலே நாங்கள் மிகவும் கடல் போன்ற இந்த பணியிலே ஒரு சிறிதளவான முயற்சியிலே இந்த விடயத்தை மேற்கொள்ளுகின்றேன். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கதை போக்க பாருங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலி வடிவாக நாங்கள் இதை தந்து கொண்டிருப்பேன் என கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி.